வணக்கம் நண்பர்களே. டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்றத யார் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ அந்த நோக்கத்தை அவர் என்டிஏவில் இணையும் அந்த நோக்கத்தை தடை செய்வது அல்லது அதை தட்டி விடுவது தள்ளி விடுவது இந்த வேலையை செய்கிறது யாருன்னா தியாகத் தலைவி. ஏன் தியாகத் தலைவி தியாகத் தலைவின்னு நினைக்கப்படுறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தியாகத் தலைவி ஏன் டிடிவி தினகரன் வர்றதை தடுக்கணும்? அவங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே சில தவறான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த தியாகத் தலைவியை ஏமாத்துனது டிடிவி அப்படிங்கிற ஒரு கோபம் தியாகத் தலைவிக்கு இருக்குது. அப்போ அவர் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போதே நம்மளை இவ்வளோ மோசடி பண்ணார். ஏன்னா மொத்தத்துக்குமே இந்த கும்பல், இந்த மன்னார்குடி கும்பல் தான் தமிழ்நாடு முழுக்க அதிகாரத்தை தன் கையில் வச்சுருந்தது. அப்போ இது நடந்தது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. துரோக கும்பல், அவர்களுக்குள் ஒரு துரோக கும்பல், இப்படி ஒரு சுற்று நடந்திருக்கு. அதனால் அப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்தார். ஏன்னா இந்த அம்மாவுடைய கட்டுப்பாட்டெலாம் எல்லாம் இருந்தாங்க, தியாகத் தலைவியோட கட்டுப்பாட்டில். அப்போவே இப்படி இருந்தார். இப்போ அவர் அங்கே போய் சேர்ந்து 1 2 5 ஒரு எம்எல்ஏலாம் எடுத்துட்டாருன்னா இனி நம்மளை விட மாட்டார். அதனால் நம்ம அந்த கூட்டணியிலாம் அவரை சேர விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிடிவி தினகரனுடைய அந்த கட்சியிலேயே ஒரு குரூப் தனியாக பிரியுது. நீங்கள் என்டிஏவில் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் வெளியே போயிடுறோம், வேறு கட்சியில் சேர்வாங்களோ இல்லையோ நாங்கள் இதுலேருந்து வெளியேறிக்கிறோம், நீங்கள் போய் என்டிஏவில் சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அலார்மிங் ஸ்டேஜில் தான் டிடிவி தினகருடைய கூட்டம் இருக்கிறது. கூட்டம் இல்லை, கும்பல் தானே, கூடி கலையும், அவ்வளோதான். ஒரு நோக்கம்லாம் அவங்களுக்கு இருக்காது. எதுக்கு கூடுறாங்க? ஒரு பலன் பெறுவதற்கு. அந்த பலன் கிடைச்சாச்சு, கலைஞ்சிருவாங்க. ஸோ இவர்கள் கூட்டம் அல்ல, கும்பல். டிடிவி தினகரனுடைய கும்பல் இப்போ கலைகிறது. நீங்கள் என்டிஏவில் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணி, இதுக்கு தியாகத் தலைவியோட முழு ஆதரவு இருக்கா. நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தது சரியாக போச்சா? எத்தனை வீடியோ போட்டேன் நம்ம சேனலில். ஐயா, அது ஒரு கள்ளிப்பால், அதை கொண்டு போய் ஒரு நல்ல பால் குடத்தில் கூட சேர்த்துறாதீங்க. அவங்கெல்லாம் அம்மையார் இருக்கும்போதே, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே அவருக்கு எதிராக செயல்பட்டு அந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் தலையிட்டு அந்த அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய அவப்பேரை ஏற்படுத்தி சிறைவாசத்துக்கு அனுப்பி இவ்வளோ பெரிய பழிபாவம் செஞ்சாங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. இதை நான் ஒன்றும் மறைச்சி ஊடகமாக அப்படிலாம் சொல்லலை, நேரடியாகவே உங்களுக்கு சொன்னல. இப்போ என்னாச்சு? துரோகம் செய்தவர்களே அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். இனி இவர்கள் ஒரு நாளும் இந்தியாவில் இணைப்பு வருவதில்லை. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.